சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாலும் என் ஸ்ரீ தர்மசாஸ்தாவே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 70 சொன்ன பாருங்க. இந்த 60-70 கல்யாணத்தை நடத்த ஐயப்பன் எனக்கு அருள்பாலிக்கிறார். பாருங்க, அருள்பாலிக்கிறார். அப்ப அருள்பாலிக்கிறார். நல்ல அறிவியும் நல்ல எண்ணத்தையும் இறைவன் எனக்கு தருகிறார், பாகுபாடு இல்லாமல். பாருங்க, அதுக்கப்புறம் பகவான் ஐயப்பன் சொல்றாரு, நீ மட்டும் இந்த 2 கல்யாண புண்ணியத்தை ஏத்துக்க கூடாது. எங்க அத்தையோட பசங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா, ஸ்ரீதர், பாலதேவி, கண்ணா, இவங்களுக்கும் நீ புண்ணியத்தை ஏற்படுத்தணும் பகவான் ஐயப்பன் சொல்றார். பாருங்க, இந்த புண்ணியத்தை நீ மட்டும் ஏத்துக்க கூடாது, அந்த பாக்கியத்தை நீ அவனுங்களுக்கும் செய்ய வைக்கணும். அந்த தர்மத்தை, அதனுடைய புண்ணியத்தை நீ அவங்களுக்கு சேர்க்க வைக்கணும் பகவான் ஐயப்பன், ஸ்ரீ ஐயப்பன் சொல்றார். இது உண்மையான வார்த்தைங்க. இந்த இடத்துல இருந்து சொல்றேன். நான் பண்ணனா 2 பேருக்கும் ஃபுல்லாவே என் காசுல பண்ணியிருப்பேன். ஆனா பகவான் ஐயப்பன் அவங்க இது பண்ணதுக்கு அவங்க மனசை நீ கஷ்டப்படுத்தக்கூடாது. எல்லார் மனத்தையும் கஷ்டப்படுத்தாம, நீ என் பிள்ளையாக பிறந்தாய், என் பிள்ளையாக நீ வளர்ந்திருக்கிறாய், என் பிள்ளையாக நீ பேரும் புகழும் இருக்கிறாய், நீ என்னைக்குமே என் பிள்ளையாகவே இருக்கணும் பகவான் ஐயப்பன் சொல்றார். அவரு சொல்ற மாதிரியே பகவான் ஐயப்பனு நான் என் மச்சான் ஸ்ரீதர் கிட்ட பேசுறேன், பாலு கிட்ட பேசுறேன், கண்ணா கிட்ட பேசுறேன். பேசி நாங்கள் 3 பேர் முடிவு எடுக்கிறோம். அப்ப ரைட்டு. அப்ப இன்னொரு இது கொடுக்குறார். அப்ப எல்லாம் என்ன ஒரு மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். என்னன்னா, எங்க மாமா சிவராஜ் மாமா தான் 60ஆம் கல்யாணம் பண்ணார். பண்ணி முடிச்ச உடனே 1 வருஷத்துல மாமா இறந்துட்டார். இது எல்லாமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒன்னாலே ஒரு மாதிரி சோகமான விஷயம் ஆகி போச்சு. நீ எதனா பண்ணி யாருக்குன்னா என்ன நடந்துட போதுன்னு எல்லாமே என்கிட்ட சொல்றாங்க. அப்ப நான் சொன்ன ஒரே வார்த்தை, இது ஐயப்பன் நடத்துகின்ற கல்யாணம், இது நான் நடத்துற கல்யாணம் இல்லை. அப்ப ஐயப்பன் நடத்துறான். 60-70 கல்யாணத்தை என் ஐயப்பன் நடத்துறான். என் ஐயப்பன் உத்தரவு கொடுக்கின்றான், நடத்துறான். நான் இருக்கேன்னு சொல்றான் ஐயப்பன் எனக்கு. என் ஐயப்பன் சொன்ன தைரியம், மன தைரியம், என் ஐயப்பன் கொடுத்த உற்சாகம், இந்த கல்யாணத்தை நடத்துறேங்க. அதான் சொல்றானே, சரணம் விழித்தால் மரணம் இல்லை, சாஸ்தா நாமம் அது அருளின் எல்லை. அந்த சாஸ்தா சொல்றாரு, இந்த புள்ள செய்யறேன். அந்த ராஜா சொல்றான், இந்த வேலைக்காரனா வேலை செய்யறேன். எல்லாமே அவர் பண்றாருங்க. பகவான் ஐயப்பன் கருணையின் வடிவான தெய்வம் இல்லைங்க. ஒரு தாம் பிள்ளைக்கு அந்த 60-70 2 கல்யாணத்தை நடத்துற பாக்கியத்தை அவன் அருள்பாலிக்கிறான். யாரு? என் ஸ்ரீ தர்ம சாஸ்தா அருள்பாலிக்கிறான். உலகத்தில எத்தனை பேருக்கு எது நடக்கணும்னு அவன் தீர்மானிக்கிறான். பாத்தீங்கன்னா, ஒரு கல்யாணத்தை இந்த காட்டுல நடத்துறதுக்கே புண்ணியம் செஞ்சிருக்கணும். அப்பா அம்மாவுக்கு 60 கல்யாணத்துக்கே புண்ணியம் செஞ்சிருக்கணும். அப்ப 60-70 தலைமை தாங்கி நின்று ஐயப்பன் தன் பிள்ளை வேலைக்காரனுக்கு நீ செய்யடா நான் இருக்கிறேன்னு அருள்பாலிக்கிறார் பகவான் ஐயப்பன், ஸ்ரீதர்ம சாஸ்தா. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் இருக்கு? ஐயப்பனை நம்பியவர்க்கு, ஐயப்பனை சதா நினைப்பவர்களுக்கு அவன் எல்லாத்தையுமே சரித்திரத்தில் இடம் பிடிக்க வைக்கிறான். எப்படி இடம் பிடிக்க வைக்கிறான்? சரித்திரத்தில். அவன் சரித்திரத்தில் ஒருவன், அவன் பிள்ளைகள் சரித்திரத்தில் ஒருவனாக அவனாக்குகிறான். ஏன்னா அவன் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. என் ஐயப்பன் இல்லாமல் ஒன்றுமே நான் இல்லை. நான் சொல்ற பாருங்க, என்னைக்குமே நான் சொல்ற வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான், நான் ஹீரோ அவரு. அந்த ஹீரோ இந்த ஜீரோவை வழி நடத்துகின்றான். நான் கிடையாது. நான் என் ஐயப்பன். நான் என் ஐயப்பன். பாருங்க, அந்த கருணையின் வடிவான மிச்ச கதையை உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். இந்த கல்யாணத்தை மிச்ச கதையை உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவு மகா சாஸ்திரே துண்ணியம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா. என் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனே துணை, என் ஐயப்பனே துணை. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா.